இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்ல மனநிறைவோடு இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை கேட்டு அந்த வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அறிக்கை செய்து வேளாண் ஆசீர்வாதங்களை பெற்று வருவீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வேத வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டான் என்று மீகா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த லேவியன் அகப்பட்டபடியினால மீகாவுக்கு கர்த்தர் நன்மை செய்தார் என்பதை அவன் அறிந்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உடைய வாழ்க்கையில நன்மை இல்லாதபடி இருக்கிறீங்களா? உடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு அகப்பட வேண்டிய ஒன்று உண்டு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆசாரியனாக ஒரு லேவியன் உங்களுக்கும் அகப்பட போகிறார். மீகாவுக்கு அகப்பட்டது போல உங்களுக்கும் கர்த்தர் அகப்பட பண்ண போகிறார். அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு ஆசாரியன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்களில் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதற்கு அல்லது நம்முடைய பலிகளை செலுத்துவதற்கு, நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வைப்பதற்கு இருந்தவன் தான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அந்த ஆசாரிய பணியை செய்கிறவர்கள் லேவியன் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மீகாவுக்கு ஒரு லேவியன் அகப்பட்டது போல கர்த்தர் உங்களுக்கும் ஒரு ஆசாரியனை அகப்பட பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு நன்மை செய்து கொள்ள போகிறார், அல்லது செய்து கொண்டிருக்கிறார், அல்லது இனி செய்ய போறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு லேவியனாகிய ஒரு ஆசாரியன் உங்களுக்கு அகப்பட வேண்டும். கர்த்தர் அகப்பட பண்ண போகிறார். வரும் காரியங்களை குறித்து அறிவிக்க, நீங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து தேவ திட்டத்தை வெளிப்படுத்த ஒரு ஆசாரியன் அவசியம். அதில் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, யார் கோத்திரத்துக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே உளவு பார்க்க வந்த அந்த தான் புத்திரர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, எங்கள் பிரயாணம் அனுகூலமாக முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார்கள். 6ஆம் வசனத்தில் அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொல்லி 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆசாரியன் பிதாவினிடத்தில் கேட்டு விசாரித்து சொல்வதற்கு ஒரு ஆசாரியன் அன்றைக்கு அகப்பட்டான் மீகாவுக்கு. அதனால மீகா சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். ஏன்னா ஒரு ஆசாரியன் உங்களுக்கு அகப்பட போகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நல்ல சுவிசேஷகர் நிஜம் டிவி உங்களுக்காக கர்த்தர் ஒரு அகப்பட பண்ணி இருக்கிறார்.
அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேற்றப்படுவதற்கு ஒரு நல்ல சுவிசேஷம் அகப்பட்டது போல கர்த்தர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆசாரியனை உங்களுக்காக ஒரு அகப்பட பண்ண போகிறார். அதன் நிமித்தம் நீங்கள் சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யப்படி எது அகப்படணுமோ அதை கர்த்தர் இன்னைக்கு அகப்பட பண்ண போகிறார். நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு லேவியனாகிய ஆசாரியர் அகப்படுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில மீகா சொன்னது போல நாங்களும் சொல்வதற்கு, எங்களுக்காக, எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வதற்காக, எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்வதற்கு எது அகப்படணுமோ, யார் அகப்படணுமோ அது அகப்படும்படி இன்னைக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு மீகாவுக்காக ஒரு லேவியனாகிய ஆசாரியன் அகப்பட்டது போல, ஆசாரியனாகிய லேவியன் அகப்பட்டது போல இன்னைக்கு பிள்ளைகளுக்காக யார் அகப்படணுமோ அகப்பட செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, பிள்ளைகள் செழித்திருக்க, பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு, மனரம்யமாய் இருப்பதற்கு எது அகப்படணுமோ அது அகப்படும்படி கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நன்மை செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி எது உங்களுக்கு அகப்படணுமோ அதை கர்த்தர் இன்னைக்கு அகப்பட பண்ண போகிறார். விசுவாசிங்க, இன்னைக்கு மாலைக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு அதை அகப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார். God bless you.